இது திருமாவளவனுடைய ஒரு இம்பாக்ட் தான். திமுகவும் வந்து அதை பத்தி பேசாதீங்க அப்படின்லாம் சொல்ல. இப்போ ஏன் பேசுறீங்க அதை பத்தி? இப்போ ஏன் அவர் அதெல்லாம் பேசணும்? இப்பதான் கூட்டணி நல்லா தானே போயிட்டு இருக்கு, நம்ம வெற்றி கூட்டணியாக இருக்கிறோம், அப்ப ஏன் இந்த விஷயங்கள்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சமூக நீதி திமுக பேசுகிறது. ஆனால் பட்டியல் சமூகத்தினருக்கு வந்து வெறும் ஆதி திராவிட நலத்துறை அப்படின்றதான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் போர்ட்ஃபோலியோஸாக இருக்கிறது அப்படின்றதுலாம் வந்து ஒரு குறையாக இருக்கு. அந்த டைமிங்கும் வந்து திருமாவளவனோடு கூட ஏற்பட்ட அந்த உரசல், அந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஒரு டைமிங், அதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். திருமாவளவன் இந்த விஷயங்கள்லாம் எழுப்புறாங்க, அவங்க கட்சிக்காரங்க இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னும் போது நாமளும் வந்து அதை ஆமோதிக்கிறோம். வணக்கம். வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது அரசியல் ரீதியாக எப்படி இருக்கும்? இது உட்கட்சி ஜனநாயகம்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, பொலிட்டிக்கலாக இது டிஎம்கேக்கு எப்படி போகிற விஷயமா? உட்கட்சி ஜனநாயகம்னு யார் சொல்றாங்க? இல்லை, அவங்க கட்சி, அது அவங்களுடைய முடிவு. அங்கே இருக்கவங்க யாராவது பேசுனாங்கன்னா நம்ம அதை பற்றி பேசலான்ற ஒரு பார்வை வைப்பாங்க. அவ்வளோதான், அதுதான் விஷயம். நீங்கள் வந்து இது கட்சி எடுத்த முடிவு, முதலமைச்சர் எடுத்திருக்கிற முடிவு. முதலமைச்சருடைய முடிவு தவறு அப்படின்னு கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் யாராச்சும் வெளியே வந்து எனக்கு இந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னு அவங்க ஒரு கடிதமாகவோ அல்லது ஒரு பிரச்சனையாகவோ அதை பேசினால் அது ஒரு விவாத பொருளாக வரும். மற்றபடி ஆளுங்கட்சி எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளையும் வந்து விமர்சிக்கக்கூடிய இடத்துல இருப்பது எதிர்கட்சி. எதிர்கட்சியில் எனக்கு தெரிஞ்ச பெரிய அளவுக்கு ஒரு விமர்சனம் அப்படின்றது வரல. இன்ஃபேக்ட் எதிர்கட்சி விமர்சனம் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க அந்த முடிவுக்கு போயிருக்காங்க. உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்குவது அப்படின்றது திமுகவில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அவர் தான் நடத்தது அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு. அது அறிவிக்க மட்டும் படலை, அவ்வளோதான். அந்த அடிப்படையில் அந்த டிஸ்கஷன் அப்படின்றது உள்ளே போயிட்டுருக்கு. சில பேர் வந்து இந்த டைமிங் சரியாக இருக்காது, இந்த டைமிங் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க. சில பேர் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டோம், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவருக்கு வந்து கரெக்டாக அவரை கைட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு விதமான ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்காங்க. பட் முதலமைச்சர் அந்த முடிவை எடுத்துட்டாரு, அவரை துணை முதலமைச்சர் ஆக்குவது அப்படின்னு. இது வந்து அவங்க நிர்வாக ரீதியாக முதலமைச்சருக்கு துணையாக அவர் இருப்பார் அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, அரசியல் ரீதியாகவும் வந்து அடுத்தது அவர்தான் அப்படின்ற அந்த இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான லீடர் இவர் தான் டிஎம்கேக்கு அப்படின்ற விஷயங்களை அடையாளம் காட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் இதை பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அப்படின்னு தொடர்ந்து திமுக மீது அந்த விமர்சனம் அப்படின்றது வைக்கப்படுகிறது. இப்போ அந்த விமர்சனத்தை மீண்டும் வைப்பாங்க. நீ என்ன பண்ணலன்னா கூட நீ அதை தான் சொல்ல போற, அதெல்லாம் நான் பண்ணிட்டு அந்த பழியை வாங்கிக்கிறேன், அந்த விமர்சனத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆமா, விமர்சனத்தை நீங்க விமர்சனம் பண்ணுங்க, இருக்கதான் செய்யும், விமர்சனம் இருக்கும், எனக்கும் தெரியும். ஆனால் உங்க விமர்சனங்கள் எல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்ற அளவுல என்னுடைய வேலை என்பதை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்தது அவருடைய ஒர்க் எப்படி இருக்கு, அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் வந்து மக்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு இது வந்திருக்கிறது அப்படின்னா திமுகவுடைய பிளான் அப்படின்றது வெற்றி பெற்று இருக்கிறது. ஒரு லான்ச்சை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அப்போ இந்த லான்ச் மிஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற அளவில் திமுகவுடைய இந்த உதயநிதியுடைய எலிவேஷன் அப்படின்றது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். இப்போ அடுத்தது மக்களை தயார்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் அதாவது விஜய் வந்து கொடியை லான்ச் பண்ணுற அன்னைக்கு அமைச்சரவை மாற்றம் வரும், உதயநிதி எலிவேஷன், உதயநிதி எப்போ முதலமைச்சர் ஆக்குவது, உதயநிதி முதலமைச்சர் இமீடியட்டாக ஆக்கணும் அப்படின்னு அமைச்சர்களே பேசினது, கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள்லாம் பேசினதெல்லாம் வந்து மக்களுடைய மனநிலையை வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அரசியல் அப்படிதான் நடக்கும். பெருசா ஷாக் ஆகலை, பெருசா யாருக்கும் வந்து அப்பா இப்போவாச்சும் பண்ணிட்டாங்களே அப்படின்ற அளவுக்கு அந்த செய்தியை கடந்து போயிட்டாங்க அப்படின்றது யாருக்கும் பெரிய ஷாக்லாம் இல்லை. விமர்சனங்கள் அப்படின்றது இருக்கும், பட் அது பெரிய அளவில் மக்கள் வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. யாருமே உடனே இவர் ஆக்கிட்டாங்கன்றதுக்காக போஸ்ட்கார்டில் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அறிவாலயத்துக்கு போஸ்ட் கார்டு அனுப்ப மாட்டாங்க, அல்லது ட்விட்டர்லையோ சமூக வலைதளங்களையோ பண்ண மாட்டாங்க. மேபி இதை கவனித்து வச்சுப்பாங்க, ஓகே ரைட். பட் என்னன்னா உங்களுக்கு எதிர்கட்சியுடைய ரியாக்ஷன் வந்து கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, திமுக எடுத்திருக்கிறது அப்படின்னும் போது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்திருக்கும். இந்த முறை அந்த ஆக்ரோஷம் என்பது சுத்தமாக காணப்படவில்லை. என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமியும் பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணலை. நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, பொலிட்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவராக ஒரு எதிர்கட்சியாகவே அதிமுக வந்து தொடர்ந்து திமுக மீது வைக்கின்ற விமர்சனம் என்ன?
அது ஒரு குடும்ப கட்சி, குடும்ப அரசியல் அப்படின்ற விஷயங்களை தான் நீங்கள் வந்து காலங்காலமாக பேசிட்டு வரீங்க. அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னும் போது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கணும் இல்லையா? பப்ளிக் இதை பேச மாட்டாங்க. பப்ளிக் இதை வந்து வெளியே வந்து வாய்ஸ் அவுட்லாம் பண்ண மாட்டாங்க. பட் பப்ளிக்குடைய பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு பப்ளிக் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு பேசுவது தான் எதிர்க்கட்சி தலைவருடைய வேலை. இப்போ இதே சிபிஎம்மோ இடதுசாரி கட்சிகளோ அல்லது விசிகேவோ வந்து உங்களுக்கு அல்லது மதிமுகவோ எதிரணியில் இருந்திருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை பேசியிருப்பாங்க, இந்த விஷயத்தை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ், அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அரசியல் ரீதியாக திமுக எடுக்கின்ற ஒரு நடவடிக்கை. இதில் திமுகவுக்கு வெற்றி கிடைக்குமா, திமுக இதில் சாதிக்குமா சாதிக்காதான்றதெல்லாம் அடுத்தது. அதெல்லாம் வந்து உதயநிதி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது பொறுத்து. உதயநிதியால் வந்து மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடிகிறதா, மக்களுடைய அபிமானத்தை பெற முடிகிறதா அப்படின்றதெல்லாம் வந்து அவருடைய தனிப்பட்ட வேலைகள். பட் இந்த டிசிஷன் அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன். அப்போ இந்த டிசிஷனை வந்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து கூட்டணியில் இருக்காங்க. அப்போ எதிர்கட்சி முகாமில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் தான் கேட்குறாங்க. அதில் அதிமுக வந்து முதன்மையான ஆர்ச் ரைவலாக இருக்கிறது, பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கிறது. அப்போ அதிமுக இதில் வலுவாக ஒரு விஷயத்த பேசலை அப்படின்னும் போது மேபி அவங்க கட்சியில் இந்த மாதிரி வாரிசுகளுக்கு இடம் கொடுப்பதற்கோ அல்லது ஏதாச்சும் அந்த மாதிரி முயற்சிகள் நடக்கிறதா, மேபி அந்த மாதிரி இதுவரை அவருடைய ஃபேமிலில இருந்து யாரும் வரல, இனிமேல் வரலாம் அல்லது கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பின்னாடி பிரச்சனை வரும்னு அமைதியா இருக்காரு. மேபி இருக்கலாம், அப்படி இருக்காரா என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து அதாவது அதுதான் சொல்றேன் நான், நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் உங்களுடைய ரைவல் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அதை கொஸ்டின் பண்ணணும்ல. இப்போ அவங்க கொஸ்டின் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் திமுக இதை இந்த சமயத்தில் பண்ணியிருக்கா அப்படின்றதும் வந்து ஒரு கேள்வி. இவங்களுடைய மௌனம் அப்படின்றது அதை தானே குறிக்குது. ஸோ திமுக அதை சரியாக கேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிளானை வந்து இந்த மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். பிஜேபி அவங்களுடைய ஐடியாலஜிக்கலான ஒரு எதிரியாக தான் இருக்காங்க, எல்லாத்துலேயும் ரொம்ப தீவிரம் காட்டினாங்க. அவங்களும் இந்த முறை கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி தெரியுது. அண்ணாமலை சில விஷயங்களுக்கு லண்டன்ல இருந்து கூட ரியாக்ட் பண்ணார், இதுக்கு ஒரு ட்வீட்டோட கடந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அமைதிக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா அமைதினா அமைதி தான், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன இருக்கு இப்போ இதை வந்து நீங்கள் அதாவது குடும்ப அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கடுமையாக அதிமுகவுக்கு பிறகு கையில் எடுத்து விமர்சித்தது வந்து பிஜேபி. முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் குறித்து அந்த விமர்சனத்தை வைக்கும்போது யாருமே அதை ஏற்றுக்கல. பிரதமர் பேசினார், உள்துறை அமைச்சர் பேசினார், அண்ணாமலை பேசினார், பாஜக தலைவர்கள் பேசினாங்க, பலரும் தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. யாருமே அதை கண்டுக்கல. காரணம் என்னன்னா, உங்களுக்கு மு.க. ஸ்டாலினுடைய அரசியல் பயணம், அரசியல் அனுபவம், அவர் ஒரு நீண்ட காலமாக அரசியலில் இருக்காரு. வெற்றியை சந்திச்சிருக்காரு, தோல்வியை சந்திச்சிருக்காரு, அடிபட்டிருக்காரு, சிறைக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். முதலமைச்சராக இருக்கும்போது அந்த துணை முதலமைச்சராக இருக்கும்போதோ அல்லது அந்த துணை முதலமைச்சர் பதவிக்கு வருவதற்கே ஒரு நீண்ட போராட்டம், கட்சிக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து அவர் எல்லாமே அவர் ரூட்டு கிளியர் ஆனது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவருடைய எல்டர் பிரதர் மு.க. அழகிரி ஒன்றிய அரசாங்கத்துடைய அமைச்சராக்கும் போது இவரை வந்து டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் அவருக்கு முதல்ல ஒன்றிய அரசாங்கத்துடைய அமைச்சராக்குறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த அறிவிப்பு அப்படின்றது வருகிறது. இப்போ இந்த இடத்துல கலைஞர் வந்து பேலன்ஸ் பண்ணுறாரு. அப்போ ஒரு நீண்ட போராட்டம் அப்படின்றது இருக்கு. அவரை வந்து பல்வேறு ரோல்ஸில் பார்த்துருக்காங்க. மேயராக பார்த்துருக்காங்க, எம்எல்ஏவாக பார்த்துருக்காங்க, எதிர்கட்சி தலைவராக பார்த்துருக்காங்க, துணை முதலமைச்சராக பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டராக வரும்போது உங்களுக்கு வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு கேள்வி என்பது அங்கு எழவில்லை. அவர் அரசியலில் இருக்காரு அப்படின்றது. இன்னொன்று, உங்களுக்கு வாரிசு அரசியல், அவர் அரசியலில் வரணும் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கு நாம் ஒன்றும் வந்து இங்கே இது பண்ணலாம். அது அவங்க கட்சி ஏற்றுக்குது, மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அதே அளவுகள் தான் வந்து உதயநிதிக்கும் இருக்கும். பட் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு ரொம்ப சீக்கிரமாக இது கிடச்சிருச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம். ஓகே, இப்போ 2019 அவர் இளைஞர் அணிக்கு வராரு. அவருக்கப்புறம் 21 எம்எல்ஏ ஆகிறார், 22 இறுதியில் அமைச்சராகிறார். இன்னும் 2 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகல.
அப்போது அவருக்கு வந்து மறுபடியும் துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பு அப்படின்னு கொடுக்கப்படும் போது கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்குறாங்களோ அப்படின்னு. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல், இன்னைக்கு இதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னும் போது இதுதான் சரியான தருணம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கட்சியை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும். முதலமைச்சர் எல்லா இடங்களுக்கும் போக முடியாது. அப்போ உதயநிதியுடைய பொசிஷனை எலிவேட் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் பல இடங்களுக்கு போறாரு அப்படின்னும் போது கட்சி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், தொண்டர்கள் ஆக்டிவாக இருப்பாங்க. இன்னொன்று 2026 எலெக்ஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான தேர்தலாக இவரை முன்னிறுத்துவாங்களா சிஎம் கேண்டிடேட்டா? நான் கேட்கல. 2016 எப்படி நமக்கு நாம எல்லாம் ஸ்டாலின் போனாரோ அந்த மாதிரி ஒரு முகமா, கட்சியினுடைய முகமா இவர் மாறுவாரா? இவருடைய பொறுப்பில் தான் அந்த கேம்பெயின் நடக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இவருடைய மேற்பார்வையில் அந்த கேம்பெயின் நடக்கும். சீஃப் மினிஸ்டர் ஃபேஸ் எம்கே ஸ்டாலின் தான், வேற யாரும் இல்லை. நீங்கள் வேற யாரையும் வந்து நீங்கள் முதலமைச்சராக முன்னிறுத்தினா கூட உங்களுக்கு வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. பட் முதலமைச்சருக்கு இன்னைக்கு எம்கே ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த குட்வில், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இது, அமைச்சர்கள் பல பிரச்சனைகளை பண்ணுறாங்க, அரசாங்கத்தில் பல குளறுபடிகள் இருக்குது, அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துகிறார்கள்ன்ற விமர்சனம் இருக்குது, இதெல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒன்று பண்ணுறாருப்பா இவர் அப்படின்ற அளவில் மக்கள் வந்து அவரை பார்க்குறாங்க. அப்போ அவர் தான் வந்து இந்த கூட்டணிக்கும் இந்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யூஎஸ்பி. அவர் தான் அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஸோ அவரை முன்னிறுத்தி தான் இதெல்லாம் நடக்கிறது. மற்றவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸ் தான். அதில் உதயநிதி கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக அந்த ரோலை ப்ளே பண்ணுவார். பட் நீங்கள் இன்னொன்று, உதயநிதியுடைய ரோலும் வந்து இப்போது கவனத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படும். அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகள், அரசாங்கத்தில் நடக்கிற தப்பு, அரசாங்கத்தில் நடக்கிற பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து உதயநிதியும் வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது, உங்களுக்கு கவர்னர் ஏன் வந்து இதை தாமதப்படுத்தலை, கவர்னர் தாமதப்படுத்தி இருப்பார் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது இது பார்ட்டிக்குள்ள ஒரு டைனமிக்ஸ் வந்து மாற்றுமா, கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சு கூட இது அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது இது அந்த மாதிரியான ஒரு நகர்வு தான். இதனால கட்சிக்குள்ள ஏதாச்சும் ஒரு விமர்சனம், ஒரு பிரச்சனை அப்படின்னு வருமா அப்படின்னு கூட அவங்க எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து சில விஷயங்கள் என்பது நடந்திருக்கிறத நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக அந்த கேபினெட்டில் பார்க்கும்போது 4 பேர் வந்து பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த முடிவு இது எதனால் எடுக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி என்ன? இது திருமாவளவனுடைய ஒரு இம்பேக்ட் தான். நீங்கள் வந்து திருமாவளவனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன், அந்த துணை முதலமைச்சர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையில் ஒரு நியாயம் இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். போது அரசியல் ரீதியான ஒரு கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளி விட முடியாது. திமுகவும் வந்து அதை பற்றி பேசாதீங்க அப்படின்லாம் சொல்ல. இப்போ ஏன் பேசுறீங்க அதை பற்றி? இப்போ ஏன் அவர் அதெல்லாம் பேசணும்? இப்போதான் கூட்டணி நல்லா தானே போயிட்டு இருக்கு, நம்ம வெற்றி கூட்டணியாக இருக்கிறோம், அப்போ ஏன் இந்த விஷயங்கள்லாம் பேசுறீங்க, இதெல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. பட் அந்த உணர்வு அப்படின்றது உங்களுக்கு அந்த பட்டியல் சமூக மக்கள் மத்தியிலையும் இருக்கு. சமூக நீதி திமுக பேசுகிறது, ஆனால் பட்டியல் சமூகத்தினருக்கு வந்து வெறும் ஆதி திராவிட நலத்துறை அப்படின்றதான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் போர்ட்ஃபோலியோஸாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு குறையாக இருந்துச்சு. அப்போ அதை கொஞ்சம் வலுவாக பேசும்போது இப்போ அந்த விஷயத்தையும் வந்து இந்த கேபினெட் ரீஷஃபலில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு உயர்கல்வித்துறை கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. உயர்கல்வித்துறை கொடுக்கலாம், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம். அப்புறம் 4 பேர் வந்து முதல் முறையாக ஒரு கேபினெட்டில் அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ஒரு லார்ஜர் மெசேஜை வந்து திமுக கன்வே பண்ணுது அப்படின்னு தான் பார்க்குறேன். அதற்கு அந்த டைமிங்கும் வந்து திருமாவளவனோடு கூட ஏற்பட்ட அந்த உரசல், அந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஒரு டைமிங், அதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். அது ஒரு நிச்சயமாக ஒரு இம்பேக்டாக இருக்கும். ஒரு உயர்கல்வித்துறை அப்படின்ற இடத்துல ஒரு இவரை கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணதுக்கும் இதுவும் வந்து ஒரு மெசேஜ் தான். ஏன்னா திமுகவுக்கும் அந்த விஷயம் புரிந்திருக்கிறது. அரசியல் ரீதியாக திருமாவளவன் இந்த விஷயங்கள்லாம் எழுப்புறாங்க, அவங்க கட்சிக்காரங்க இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னும் போது நாமளும் வந்து அதை ஆமோதிக்கிறோம், அதை செய்கிறோம். ஸோ இதை நாங்களும் வந்து இந்த விஷயத்தை புரிந்திருக்கிறோம் அப்படின்றத திமுக கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த பொலிட்டிக்கல் மெசேஜ் தான் வந்து இந்த கேபினெட் ரீஷஃபலில் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இப்போது புதிய அமைச்சர்கள் வந்தது ஒரு பக்கம் அப்படின்னா, ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த சில பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் மனோ தங்கராஜ்
ஏன் விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறது அதிகமாக விவாதிக்கப்படுது. காரணம் ஐடியாலஜிக்கலாக அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. கன்னியாகுமரி மாதிரி பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ரீஜனுடைய பொறுப்பு அமைச்சராகவும் இருந்தார். அவரை ஏன் விடுவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதில் 2 பார்வை இருக்கிறது. என்னன்னா, உங்களுக்கு ஒருவேளை ஏதாச்சும் பிஜேபி அழுத்தம் கொடுத்துருக்கிறதா திமுகவுக்கு அப்படின்னு. பிஜேபி அழுத்தம் கொடுத்து திமுக அமைச்சரை ட்ராப் பண்ணுங்க அப்படின்னா, பிஜேபி வந்து இருக்கிற அமைச்சரவையே மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் இல்லை, வாய்ப்பு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு இதில் இந்த டாக் அப்படின்றது உங்களுக்கு பல அமைப்புகள்லாம் அதை பேசிகிட்டு இருக்காங்க. பல அமைப்புகள்லாம் அதை கேம்பெயினாகவும் தொடங்கியிருக்காங்க. நீங்கள் ஏன் வந்து அவங்கள இது பண்ணீங்க. ஸோ இதை எதோட ஒப்பிட்டு பார்க்குறாங்கன்னா, சமீப காலமாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கம் அப்படின்றது உருவாயிருச்சு. அந்த ஸ்டாம்ப் இது காயின் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கிரியேட் ஆயிருச்சு. அதனால அவங்களுக்கு தேவையான ஒரு பகுதியிலேருந்து ஒரு அமைச்சரை ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னா, பிஜேபி வந்து இதில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சு. பிஜேபி அழுத்தம் கொடுத்து கேபினெட்லேருந்து ட்ராப் பண்ணுங்க அப்படின்னா, பிஜேபி ஒரு 10 பேரை நீக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இமீடியட்டாக இப்போவே நீங்கள் நீக்குங்க அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முதலமைச்சரும் கேட்டுக்க மாட்டார். மனோ தங்கராஜ் மீது சில புகார்கள் இருக்கிறது. என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த டெய்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். 2வது உட்கட்சி பூசல் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. அது கையை மீறி போகிறது, ஒரு எல்லையை மீறி போகிறது. ஏன்னா 2024 தேர்தலுக்கு முன்னாடியும் கனிமொழியும் கூப்பிட்டு 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சாங்க. நாகர்கோவில் மேயர் மகேஷையும் மனோ தங்கராஜுக்கும். பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்குள்ள அந்த அந்த பிரச்சனை அப்படின்றது ஒரு அன்றாட நடவடிக்கையாக அது மாறிடுச்சு. இவர் ஒரு மாவட்டத்துக்கு செயலாளராக இருக்கார், அவர் ஒரு மாவட்டத்துக்கு செயலாளராக இருக்கார். இவர் மாவட்டத்தில் அவர் தலையிடக்கூடாது, அவர் மாவட்டத்தில் இவர் தலையிடக்கூடாது அப்படின்னு பிரச்சனை. அரசாங்க நிகழ்ச்சிகளுக்கு அவரை கூப்பிடக்கூடாதுன்னு இவர் பிரச்சனை. இவர் நடத்தின நிகழ்ச்சிகளுக்கு அமைச்சரை கூப்பிடக்கூடாதுன்னு பிரச்சனை. வெளியிருந்து போய் அமைச்சர் ஒரு கன்னியாகுமரியில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்கன்னா, இவரையும் கூப்பிட்டீங்க அவரையும் கூப்பிட்டீங்க அப்படின்னு பிரச்சனை. எல்லாமே வந்து அங்கே அந்த உட்கட்சி பூசல் அப்படின்றது பெரிய அளவில் இருக்குது. எனக்கு நோ டவுட் மனோ தங்கராஜ் கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்க்கிறார், கொள்கை ரீதியாக வந்து அவர் பேசுகிறாரு, இது பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து அங்கே ஒரு பிரச்சனை அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கிறது. அது கட்சிக்கு ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்துகிறது அப்படின்றது அவங்க பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அதில் அவருக்கு சில வருத்தங்கள் இருக்கிறது. அவரே அந்த இதை பண்ணியிருக்காரு, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆமாம், இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய சாதனைகள்லாம் போட்டிருக்கும் போது அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கும் தெரியாது, இதை அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஸோ மேபி இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால ஒரு அந்த மாதிரி ஒரு நபரை ஏன் உங்கள் கேபினெட்லேருந்து நீக்குனாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மஸ்தான் மீது இருக்கக்கூடிய புகார்கள் உங்களுக்கு தெரியும்.